ஹலோ வியூவர்ஸ், வெல்கம் டு டெனட் தமிழ் சேனல். இன்றைக்கி நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோன்னு கேட்டிங்கன்னா, சனி பகவானை பற்றி தாங்க. இவரை பற்றி கேட்டிருப்பீங்க, எல்லாருடைய ராசியில் வருவார். அதை பற்றி நமக்கும் சரியாக தெரியாது. ஆனால் இவரை நம்ம தினமும் பார்த்துருப்போம். கோவிலுக்கு போனால் இவரை பார்க்காம வந்திருக்க மாட்டோம். ஆனால் என்ன, நம்ம அதில் உற்று கவனிக்கிறது இல்லை. நவ கிரகங்களில் ஒன்றானவர் தான் சனி பகவான். ஆமாம், இந்த நவ கிரகங்களுடைய பேரை ஃபஸ்ட்டு நீங்கள் தெரிஞ்சுக்கோங்க. அப்புறம் சனி பகவான் இதில் இருக்காரான்னு பாருங்கள். இந்த நவ கிரகங்கள்லேயே ஈஸ்வரன் என்ற பேர் கொண்டவர் சனி பகவான் மட்டும்தான். வேறு அதில் உள்ள எந்த கடவுளுக்கும் அந்த மாதிரி பெயர் பொருத்தம் இல்லவே இல்லைங்க. இப்போ சொல்லி பார்க்கலாம். சூரியன், சந்திரன், செவ்வாய், புதன், குரு, சுக்கிரன், சனி, ராகு, கேது. இதில் அந்த சனின்றோம் பார்த்தீங்களா, அது மட்டும்தான் சனீஸ்வரன் என்ற பேர் பொருள் உள்ளதுங்க. அதாவது ஈசன் அருள் பெற்றவர் அப்படின்றது அர்த்தம். சனி பகவானுக்கு இன்னொரு பேர் உண்டுங்க. அது என்னன்னு கேட்டிங்கன்னா, நீதிமான்னு அர்த்தம். நீதிமான்னா எப்படி சொல்கிறது, நியாயத்தை உண்மையை தவறாத ஒரு மனிதர்னு சொல்லுவாங்க. அது மட்டும் இல்லைங்க, இவருக்கு திருநள்ளாறில் மிகப்பெரிய கோவிலும் இருக்குதுங்க தமிழ்நாட்டில். திருநள்ளாறு எங்கே இருக்குதுன்னு கேட்டிங்கன்னா, புதுச்சேரி காரைக்கால் ஊரில் உள்ள பக்கத்தில் திருநள்ளாறுன்னு ஒரு ஊர் இருக்குது. அது மிகவும் பிரபலமான ஊர். இந்த ஊருக்கு தமிழ்நாட்டிலேருந்து தமிழ்நாடு, கேரளா, ஆந்திரா எல்லாருமே வருவாங்க. நிறைய பேர் இந்த கோவிலை பற்றி இங்கே போனால் அந்த கஷ்டங்கள்லாம் தீர்ந்துடும் அப்படின்னு சொல்கிறது இருக்குது. அது மட்டும் இல்லாமல் இங்கே போயிட்டு அவங்களுடைய அந்த பாவங்கள்லாம் அந்த சனி பகவான் அவங்க பிடிச்சிருக்காங்க, அதனால் விட்டுருவார் அப்படிங்கிறதும் கொஞ்சம் நம்பப்படுது. நானும் போயிருக்கேன், இந்த வாட்டி நானும் போய் வந்தேன். அங்கே என்ன விசேஷம்னு கேட்டிங்கன்னா, சனி பகவானை பற்றி ஃபஸ்ட்டு நீங்கள் நல்லா தெரிஞ்சுக்கணும். யாரெல்லாம் கடவுள் நம்பிக்கை உள்ளவங்களோ ராசி பலன்லாம் பார்க்குறீங்களோ நீங்கள் இதை நல்லாவே தெரிஞ்சுக்கலாம். சனி பகவான் எல்லா ராசிலையும் போவார். இவருக்கு நல்லவர், கெட்டவங்க, படித்தவன், படிக்காதவன், ஏழை, பணக்காரன், அப்படி எந்த ஒரு பாகுபாடும் பார்க்காத ஒரு ஆள் தான். இவர் என்ன பண்ணுறாருன்னு கேட்டிங்கன்னா, 19 வருடம் தவம் இருந்து ஆசை பெற்றவர்னு சொல்லப்படுறாங்க. இவர் ஒரு ராசியில் போய் உக்காந்தா அவன் லட்சாதிபதியாகவும் ஆகிடுவான். ஒரு ராசியில் போய் உக்காந்தா அவன் மிக தெருக்கோடிக்கும் வந்துடுவான் அப்படிங்கிறதுலாம் சொல்லப்படுது. இவருக்கு இன்னும் மிகவும் பிடிச்சது என்னன்னு கேட்டிங்கன்னா, அவருடைய வாகனம் எதுன்னு கேட்டிங்கன்னா காகம் தாங்க. அதாவது காக்கா தான் அவருக்கு பிடிச்ச ஒரு வாகனம்னு சொல்கிறாங்க. அதுவும் இல்லாமல் இவருக்கு பிடிச்ச கலர் எதுன்னு கேட்டிங்கன்னா கருநீலம் அப்படின்னு சொல்கிறாங்க. சாப்பாடு பார்த்திங்கன்னா அது அவருக்கு மிகவும் உகந்த பொருள் எதுன்னு கேட்டிங்கன்னா எள்ளு, எண்ணெய் இதுதான் பண்ணுறாங்க. அதேமாரி சனி பகவானுக்கு நீங்கள் தீபம் ஏற்றி வழிபட்டீங்கன்னா உங்களுக்கு இன்னும் நிறைய நல்லது நடக்கும் அப்படிங்கிறது சொல்லப்படுது. இவருக்கு பிடிச்ச பஞ்சபூதங்களில் அவருக்கு பிடிச்சது எதுன்னு கேட்டிங்கன்னா வாழு தான். அதேமாரி அவருக்கு நட்பு கிரகங்கள் அப்படின்னு சொல்லப்பட்டது எதுன்னா புதன், சுக்கிரனும். பகை கிரகங்கள்னு எதுன்னு கேட்டிங்கன்னா சூரியன், சந்திரனும். அதேமாரி ஆட்சி வீடு, அவர் உட்காந்து ஆட்சி செய்யக்கூடிய இடம் எதுன்னு கேட்டிங்கன்னா மகர ராசிக்கும் கும்ப ராசிக்கும் அவர் ஆட்சி செய்வார். அவருக்கு இன்னும் நிறைய விஷயங்கள்